ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ராதே கிருஷ்ணா சேனலின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அபிராமி அந்தாதியின் 86வது பாடலை இந்த வீடியோவில் போடுகிறோம். இந்த 86வது பாடலின் சிறப்பு என்ன என்றால், ஆயுதத்திலிருந்து அச்சம் விலக இந்த பாடலை நாம் கண்டிப்பாக பாட வேண்டும். மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையும் கொண்டு கதி தகப்பு வேலை வெங்காலனன் மேல் விடும்போது விழினில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். அன்னை அனைத்துக்கும் அகப்பட மாட்டாள், ஆணவத்துக்கு அகப்படவே மாட்டாள், அன்புக்கு எளிதில் அகப்படுபவள். தெய்வத்திடம் பாசம், பக்தி, அன்பு உண்மையாக கொண்டால் தெய்வம் எப்பொழுதும் கருணை காட்டுவார். அம்பாள் அன்பால் தன்னை அடைக்கலம் புகுந்தவர்களிடம் மொழி, ஜாதி, நிறம், இனம், நாடு இவை ஒருபோதும் பிரித்து பார்ப்பதில்லை. ஆனால் அகங்காரம், ஆணவம் இருப்பவர்களுக்கு தேடினும் அம்பாள் கிடைக்க மாட்டாள். மாலயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும்னு பற்றச் சொல்கிறார். மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா, மறை என்றால் வேதங்கள், வானவர் என்றால் விண்ணிலுள்ள தேவர்கள். அம்பாளின் அடியினையை திருமால், பிரம்மா, வேதங்கள் தேடி அலைந்து இறுதியில் காண முடியாது திரும்பினர். பிரம்மா அன்னப்பக்ஷியாகவும் திருமால் வராக உருவிலும் உருமாறி சென்று காண முடியாது திரும்பினர். இப்படி அயன் அரி தேடியும் அடைய முடியாத அம்பாளின் திருவடியை என்று பட்டர் கூறுகிறார். சூடக கையும் கொண்டு என்று பட்டர் சொல்கிறார். அம்பாளிடம் வளையல்கள் நிறைய அணிந்துள்ள கரங்களோடு காட்சி தர பட்டர் வேண்டுகிறார். கதித்த கப்பு வேலை வேங்காலன் என்மேல் விடும்போது வெளியில் கண்டாய் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பட்டர் மரண காலத்தில் யமனிடமிருந்து என்னை காத்துள்ள நீ என் முன்னே வந்து காட்சி தந்து அருள வேண்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார். இந்த நிலையில் தான் பட்டர் வெவ்விய காலன் என் மீது வரும்போது வெளிநில் என்று அன்பால் கட்டளையிடுகிறார் அபிராமிக்கு. ஆகவே காலன் வரும் நேரம் தன்னை காத்து அருள வர வேண்டும் என்று அபிராமியிடம் பட்டர் பிரார்த்திக்கிறார். பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், பாலினும் சொல் இனியாய் என்று பட்டர் அபிராமியிடம் கூறுகிறார். இந்த பாடலில் அம்பாளது சொல் பால், தேன், பாகு கலந்த இனிமையானது என்று சொல்கிறார். பால் வெள்ளை நிறம், இதன் தன்மை மென்மை. அம்பாளின் வாக்கு பாலின் வெண்மை நிறம் போல சுத்தமாக கள்ளங்கபடமற்ற மிருதுவாக ஆத்ம பசிக்கு உணவாக உள்ளது என்கிறார். தேன் கெடாத பொருள், இனிமையானது, நோய் நீக்கும் மருந்து. வாக்கு என்றும் நீடிக்கும். ஆகவே பட்டர் அம்பாளின் வாக்கு தேன் போன்றது என்று கூறுகிறார். பாகு குழையும் தன்மை உள்ளது. அம்பாளின் வாக்கு குழையும் தன்மையானது. இந்த மூன்றும் கலந்த சுவையான அம்பாளின் வாக்கு உள்ளது என்கிறார் அபிராமி பட்டர். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.